முன்னொரு காலத்துல ராமாபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்துற ரங்கையா அப்புறம் அவரோட மனைவி மீனா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ரங்கையா ரொம்ப பேராசை புடிச்சவன். எப்பவுமே அவன் போதும்னு நினைக்கவே மாட்டான். ஒரு நாள் காலையில அவன் எப்பவும் போல விறகு வெட்டிட்டு இருக்கும்போது இப்படி நினைச்சான். என்னைக்காச்சும் ஒரு நாள் நானும் பெரிய பணக்காரனாவ. அப்போ இந்த ஊரே இந்த ராமையாவை பத்தி பெருமையா பேசுவாங்க. இந்த விறகு வெட்டி ராமையா யாருன்னு இந்த ஊருக்கே காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப பேராசையோட அவன் புலம்பிட்டு இருந்தான். அவனுக்கு பேராசை கண்ணை மறைச்சிருச்சு. போதுமான விறகு வெட்டினதுக்கு அப்புறம் அவன் எல்லா விறகையும் கட்டி தன்னுடைய தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினான். மெதுவா நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் ராமையா. அப்போ அங்க இருந்த தன்னோட பொண்டாட்டி மீனாவை பார்த்து இப்படி சொன்னான். மீனா, நான் விறகு வெட்டிட்டு வந்துட்டேன். இப்போ இதை எடுத்துட்டு போய் வித்துட்டு வேற வரணும். நம்மளும் எப்படியாவது பெரிய பணக்காரனா மாறணும் மீனா. எங்க நம்ம நல்லாதானே இருக்கோம். சொந்த வீடு இருக்கு, சாப்பாட்டுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி பேராசை புடிச்சிருக்கீங்க? ஒழுங்கா இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கோங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழறதுக்கு நான் சாமியாராவே போயிடுவேன். இந்த மாதிரி என்னால இருக்க முடியாது மீனா. எனக்கு நிறைய காசு வேணும், பெரிய வீடு வேணும், சொகுசா வாழணும். அதுக்கு கடினமா உழைச்சு மத்தவங்க உழைப்ப திருடாம சொந்தமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தீங்கன்னா நீங்களும் சொகுசா வாழலாம். ஆனா நீங்க எப்பவும் குறுக்க வழியதானே தேடுவீங்க. அதான் பிரச்சனையே. கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல வர்றதுக்குள்ள நான் மேல போயிடுவேன் போல. எனக்கு வேகமா பணக்காரனா ஆகணும் மீனா. அதை விட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. இதான் ராமையாவோட பிரச்சனையே. அவன் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டான், ஆனா எல்லாமே அவனுக்கு வரணும். இதே மாதிரி தினமும் விறகு வெட்ட காட்டுக்கு போனான். அங்க இருந்த மரத்தை பார்த்து ராமையா இப்படி சொன்னான். அடடா, அருமையா வளர்ந்திருக்கு. இங்க இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி காசா மாத்தினா நம்மளும் பணக்காரனா ஆயிடலாம். இப்பவே எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா மரத்தையும் ஒன்னா வெட்ட ஆரம்பிச்சான். அவன் மரத்தை மட்டும் வெட்டல, பல பறவைகளோட கூட்டையும் அணில்களோட வீட்டையும் மழை தர பெரிய பெரிய மரத்தையும் வெட்டி வீசினான். அப்பாடா, பாதி காட்டை வெட்டியாச்சு. இனி மீதி காட்டையும் வெட்டி வித்துட்டா நம்ம கண்டிப்பா பணக்காரனா ஆயிடலாம். அவனுக்கு பாதி காட்ட அழிச்ச பிறகும் அவனோட பேராசை தீரவே இல்ல. அவன் முழுக்க முழுக்க ஒரு பேராசை புடிச்ச அரக்கனா மாறினான். அப்போ ஒரு நாள் எப்பவும் போல விறகு வெட்ட காட்டுக்கு போனா ராமையா. ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தான். அந்த ஆலமரத்தடியில ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அத பார்த்த ராமையா இப்படி சொன்னான். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ஆலமரம்! இத வெட்டி வித்தா நல்லா காசு பார்க்கலாம். ஆனா யார் இந்த சாமியாரு இங்க உட்கார்ந்து இருக்காரு? யோ சாமியாரு, இங்கிருந்து போயா, நான் இந்த ஆலமரத்தை வெட்டணும். அப்போ மெதுவா ராமையாவை பார்த்த முனிவர் ரொம்ப கோவத்தோட இப்படி சொன்னாரு. யாருடா நீ? என்னோட தியானத்தை கலைச்சிட்டு இருக்க. உனக்கு இப்போ என்ன வேணும்? நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் இந்த ஆலமரத்தை வெட்ட போறேன். இந்த மொத்த காட்டையும் வெட்டி வீசினாதான் நான் பெரிய பணக்காரனா ஆக முடியும். அதனால முதல்ல இங்க இருந்து போ. இதை கேட்ட முனிவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இவ இப்படியே காட்ட வெட்டிட்டே போனா கடைசில ஒண்ணுமே மிஞ்சாது அப்படின்னு புரிஞ்சுகிட்ட முனிவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இப்படி சொன்னாரு. மகனே, எனக்கு உன் ஆசை புரியுது. நீ பெரிய பணக்காரன் ஆகணும். ஆனா இப்படியே மரத்தை வெட்டி வித்துட்டு இருந்தா பணக்காரனா ஆக முடியாது. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ ஒன்னும் பணக்காரன் இல்லையே. நீயே சோத்துக்கு வழி இல்லாம தானே இங்க வந்து உட்கார்ந்து இருக்க. நான் எதுவுமே வேணா அப்படின்னு தவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்பா. உனக்கு சொன்னா புரியாது. சரி, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் மந்திரத்தை ஓத ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் முன்னாடி ஒரு சின்ன துணி பை வந்துச்சு. அப்போ முனிவர் ராமையாவை பார்த்து இப்படி சொன்னாரு. மகனே, இந்த பையில சில விதைகள் இருக்கு. அது சாதாரண விதைகள் இல்ல. இந்த விதைகள்ல இருந்து ஒரு மரம் வரும். அது உனக்கு தினமும் ஒரு தங்க காசு கொடுக்கும். அத வச்சு உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழுப்பா. இத கேட்ட ராமையாக்கு குழப்பமாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. சாமியாரே, நீ சொல்றது உண்மைதானா? இல்ல இந்த பைய எடுத்துட்டு நான் அந்த பக்கம் போன உடனே நீ இந்த பக்கம் இந்த மரத்தை வெட்டிட்டு போலாம்னு பாக்குறியா? அது என்கிட்ட நடக்காது, பாத்துக்க. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லப்பா. நீ போய் இந்த விதைய விதைச்சிட்டு ஒரு நாள் காத்திருந்து பாரு. உனக்கு கண்டிப்பா தங்க காசு கிடைக்கும். அது வரைக்கும்
நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்படின்னு ரொம்ப தெளிவான மனசோட முனிவர் ராமையா கிட்ட சொன்னாரு. அத கேட்ட ராமையா குழப்பத்தோட அந்த பையை எடுத்துக்கிட்டு கிளம்பினான். ராமையா மெதுவா நடந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தன்னோட காய்கறி தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தான். முனிவர் சொன்ன மாதிரி அந்த பையில இருந்த விதைய எடுத்து தன்னோட வீட்டுக்கு பின்னாடி பள்ளம் தோண்டி அந்த விதைய விதைச்சு வச்சான். அடுத்த நாள் காலையில ரொம்ப ஆர்வத்தோட தான் புதைச்சு வச்ச விதைய வந்து பார்த்தான். அப்போ அங்க சின்னதா ஒரு தங்க காசு இருக்கிற செடி முளைச்சிருந்தது. அத பார்த்த ராமையாக்கு ரொம்பவே சந்தோஷம். சாமியார் சொன்ன மாதிரி இந்த செடியில தங்க காசு வருது. இனிமே நான் கண்டிப்பா பணக்காரனா ஆகிடுவேன். என் கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. இந்த ஊர்ல இந்த ராமையா யாருன்னு இப்ப பாப்பீங்கடா. இத கேட்டுட்டு இருந்த ராமையாவோட பொண்டாட்டி மீனா அங்க வந்து இப்படி சொன்னா. என்னங்க, எப்படி நீங்க சொன்ன மாதிரி தங்க காசு வந்துச்சு? அந்த சாமியாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் போல. இப்பயாச்சும் பேராசப்படாம தினமும் வர தங்க காசை வச்சு சந்தோஷமா வாழலாம். கண்டிப்பா மீனா, இதுக்கு அப்புறம் பாரு எப்படி நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுதுன்னு. நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு இருந்தா ராமையா. இப்படியே தினமும் ஒரு தங்க காசா அவன் எடுக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாட்களிலேயே அந்த செடி பெரிய மரமா மாறுச்சு. அப்போ தங்க காசு எடுக்கறதுக்காக அங்க வந்த ராமையா அந்த பெரிய மரத்தை பார்த்து இப்படி சொன்னான். என்னடா இது, இவ்வளவு பெரிய மரமா ஆகியும் ஒரே ஒரு தங்க காசு தான் கொடுக்குது. இத வச்சு எப்படி நான் சீக்கிரமா பணக்காரனா ஆகிறது? சின்ன செடியா இருக்கும்போது ஒன்னு கொடுத்துச்சு, இப்போ நிறைய தானே கொடுக்கணும். ராமையா பேசிட்டு இருக்கிறத பார்த்த மீனா அங்க வேகமா வந்தா. என்னங்க, சாமியார் என்ன சொன்னாரு? ஒரு நாளைக்கு ஒரு தங்க காசு தானே கிடைக்கும். அப்புறம் ஏன் பேராசப்படுறீங்க? ஒழுங்கா தங்க காசை எடுத்துட்டு வாங்க, வீட்டுக்கு போலாம். இல்ல மீனா, இவ்வளவு பெரிய மரமாயிடுச்சு. இத வெட்டி பார்த்தா கண்டிப்பா நிறைய தங்க காசு இருக்கும். அத வச்சு சீக்கிரமா பணக்காரனா ஆயிடலாம். ஏங்க, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. மரத்தை வெட்டி ஒன்னும் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கு ஒரு தங்க காசு போதுங்க. இல்ல மீனா, உள்ள நிறைய தங்க காசு இருக்கும். நான் அதை வெட்டி எடுக்கத்தான் போறேன். மீனா எவ்ளோ சொல்லியும் கேட்காம ராமையா அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான். அந்த மரத்தை ரெண்டா வெட்டி தள்ளுனா, ஆனா உள்ள ஒரு தங்க காசு கூட இல்ல. அப்பதான் அந்த பேராசை புடிச்ச ராமையாக்கு புரிஞ்சது, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு. அட கடவுளே, உள்ள ஒண்ணுமே இல்லையே. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். மீனாவும் எவ்வளவோ சொன்னா நம்ம தான் கேட்காம நம்ம பேராசையால இப்ப இருக்கிறதும் போச்சு. மீனா, நான் போய் அந்த சாமியார பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ராமையா முனிவரை பார்க்க கிளம்பினா. முனிவர் இருக்கிற இடத்துக்கு வேகமாக வந்த ராமையா நடந்த எல்லாத்தையும் முனிவர்கிட்ட ஒன்னு விடாம சொன்னான். அத எல்லாத்தையும் கூர்ந்து கேட்டுட்டு இருந்த முனிவர் ராமையாவை பார்த்து இப்படி சொன்னாரு. மகனே, உன்னோட பேராசையால என்ன நடந்தது பாத்தியா? இது நான் உனக்கு வச்ச பரீட்சை. நீ காட்டுல இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் ஒரேடியா வெட்டி காசா மாத்த பார்த்த. ஆனா உனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியாது. நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேரு தாங்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது போதும்னு நினைக்காம பேராசை பிடிச்சு வாழ்க்கையவே அழிச்சுக்கிறாங்க. அட ஆமால, இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேரு தனக்கு போதும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருந்திருக்கீங்க. 10 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனே ஒரு கட்டத்துல 100 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபாய் வேணும்னு யோசிக்கிறான். இப்படி அவன் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கானே தவிர வாழணும் நினைக்கல. தன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கல. வாழ்க்கைக்கு காசு ரொம்ப முக்கியம்தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா காசு மட்டுமே வாழ்க்கையும் இல்ல. என்ன கேட்டீங்கன்னா, காசு இருந்தாதான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறத விட்டுட்டு எப்பவும் சந்தோஷமா இருங்க. அது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.